ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான மெத்தடில் யோயோ வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த யோயோ செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நட்டு வந்து தேவைப்படும். கொஞ்சம் வெயிட்டான நட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 8 நட்டு வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து இந்த நட்டு வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து கார்ட்போர்டை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து அட்டைகளை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை ரவுண்ட் ஷேப்க்கு வந்து வெட்டணும். வெட்டிட்டு அதை செய்ய போகிறோம். அதுக்கடுத்து நூல்கண்டும் ஒரு சின்ன லெட்டும் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலே போதும், இந்த யோயோ வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு அளவு வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். கவராயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எதாவது வச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதோட பெரிய ரவுண்டாக கூட வேணும்னா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 4 இதை வச்சு நான் வந்து கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வந்து நல்லா வந்து வெட்டிடுறேன். வெட்டினதுக்கு அடுத்து வந்து இன்னொரு கவராயத்தை வந்து சின்ன அளவாக வந்து வச்சு நடுவில் வந்து ஒரு சின்ன ரவுண்டாக வந்து போடணும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 4 பீசஸ் இருக்கா, அந்த நடுவில் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக வந்து வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வச்சு 4 இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி கோடு வந்து போடணும். இந்த மாதிரி 4 பங்காக வந்து பிரிச்சுக்கோங்க சமமாக. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டா, போல்ட்டை வந்து வைக்கிறதுக்கு வந்து சமமாக வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே, 4 இதுலேயும் இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோடு போட்டதுக்கு அடுத்து ஒவ்வொரு போல்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த ரவுண்டு இன்னொன்று போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து நல்லா வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து போல்ட் வந்து வராது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். 4 போல்ட் வந்து ஒரு இதில் வந்து வச்சுருங்க. இதே மாதிரி 2 இதுக்கும் அதே மாதிரி வந்து பண்ணிடுங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். இதை வந்து முடிச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெட் இருக்குது பார்த்திங்களா, லெட்டை வந்து கொஞ்சம் மூலம் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கு அடுத்து 2 பீசஸ் வந்து அடுத்து ஒரு கார்ட்போர்ட் இருக்கும்ல, அது நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கு அடுத்து அந்த லெட்டை வந்து கரெக்டாக உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து வச்சு அங்கேயும் ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. கொஞ்சம் மூலம் நடுவில் கேப் இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு சக்கரை மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி வந்து வச்சு ஒட்டிடுங்க. நல்லா ஒட்டினதுக்கு அடுத்து அந்த போல்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து அங்கே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு அங்கேயும் வந்து அந்த போல்ட்டை வந்து அந்த கார்ட்போர்டோட சேர்த்து வந்து ஒட்டிடணும். அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து இந்த மாதிரி தான் அமைப்பாக வந்து இருக்கும். நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து 4 இதையும் வந்து வச்சு வந்து ஓரமாக வந்து வச்சு ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ 4 இதையும் வந்து ஒட்டியாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது கலர் அடிக்கிறது இந்த மாதிரி வந்து எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்டை யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அடித்து வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட நீங்கள் வந்து அடித்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு சார்ட் பேப்பரானா வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு அதை வந்து சைடாப்பில் வந்து ஃபெவிக்விக்கால்னா வந்து ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி வந்து அதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா சைடு வந்து நல்லா வந்து பார்க்குறதுக்கு அந்த போல்ட்டு தெரியாமல் நல்லா அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து அப்படியே எனக்கு பார்த்து வந்து பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கடுத்து நடுவில் வந்து நூல் வந்து கோர்க்கணும். அதாவது நூலை வந்து உருக்கா முடிச்ச மாதிரி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து இழுத்தோம் அப்படின்னா இழுக்கும். அதுக்கடுத்து ஒரு சைடு வந்து இழுத்தாலே நான் நூல் வந்து டைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நல்லா வந்து நூலை வந்து பெருசாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து அதை வந்து யோயோ இருக்குது பார்த்திங்களா, அது நடுவில் சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு அதை வந்து நல்லா இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு யோயோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யோயோ வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ரெட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அது விட்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் வந்து விட்டுட்டு மேலே லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா நம்ம கைக்கு வந்து வந்துடும். அப்படியே வந்து வைக்க வந்து நம்ம கைக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு 2-3 டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். நான் வந்து செஞ்சு பார்த்தேன், எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இருங்க காட்டுறேன். இப்போ 2 டைம் கிட்ட வந்துச்சா நம்மளுக்கு. இப்போ வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இன்னொருக்கு வந்து கையில் வந்து மாட்டிக்கிறேன். நல்லா அப்படி வச்சுட்டு இன்னொருக்கு வந்து விட்றேன். இப்படி வச்சுட்டு பாருங்கள், மேலே வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அகைன் வந்து விட்றேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க. அது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ப்ரிங் டைப் நூல் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து உர்ற வந்து ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஸுக்கு வந்து அகைன் வந்து ரிட்டர்ன் வந்து வரும். நீங்கள் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து அந்த இதில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க தான் நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபோர்ஸை விட்டுட்டோம், அதாவது ஜஸ்ட் வந்து விட்டுட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து போகும், அதுக்கடுத்து பாதியிலே வந்து நின்றோம், அதுக்கடுத்து அப்படியே போயிட்டு மெதுவாக வந்து ஸ்லோ ஆயிரும். நம்ம வந்து அகைன் வந்து அந்த இதை வந்து கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுக்க நம்ம கைக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. அது கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். நல்லா தான் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம வந்து உருவாக்கிட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.